Hi, hello friends, welcome to Punarvi's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல 80's kidsக்கு பிடிச்சமான kamarkat எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சாரி friends, எங்க வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்ததனால ஒரு 15 நாளா பிஸியா இருந்துட்டேன். அதனால ரெகுலரா வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலரா வீடியோ போடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடி கனமான அகலமான பாத்திரமா எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு முத்துன தேங்காயை எடுத்து நல்லா துருவி எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிறேன். வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சமாக கலர் மாறி இருக்கு. இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். பாருங்க, நல்லா வெல்லம் பொங்கி வர ஆரம்பிக்குது. இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறும், அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குது. சும்மா ஒரு வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு இந்த மாதிரி உருட்டணும்னா உருட்டுற பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா உருட்ட வருது. இப்போ kamarkat ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மாற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. அப்படி ஆறிடுச்சுன்னா நமக்கு உருட்டுறதுக்கு வராது. அதனால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ லைட்டாக ஆறி இருக்குது. இப்போ உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம். தனித்தனியாக உருட்டி வைக்கணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சுன்னா அப்புறமா எடுக்க வராது, அப்படியே செட் ஆகிடும். அதனால் தனித்தனியாக உருட்டிக்கோங்க. ரொம்ப சூடு பொறுக்க முடியலன்னா கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கிட்டு உருட்டிக்கோங்க. அப்போ சூடு தெரியாது. எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ நம்மளோட சுட சுட kamarkat ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட இந்த kamarkat நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ஆரோக்கியமாக இருக்கட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.